அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி 9ஆம் தேதி வந்து நம்ம கேஎல் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 600 பிசி வந்து ஒரு 00. நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பிசி வந்து நமக்கு இந்த மாதமே வந்து டபுள்ஸ் வச்சு ஒரு பிசியில் 66, அதுலேருந்து 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 99. இந்த 99லேருந்து ஒரு 2 நாள் கழித்து ஒரு 00. யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க. பிசி 00 வந்து நமக்கு ரேர் கேமில் இந்த வருஷமே ஒரு சில நம்பர்ஸ் தான் கேம்லேயே வந்திருக்குது. போன வருஷத்தில் வந்து ஒரு 2 நம்பர் இருக்குது. இந்த வருஷத்தில் ஒன்று எதுவுமே இல்லை. ஏதாவது ஃபஸ்ட்டு கேம் பிசி டபுள்ஸ் வச்சு ஓகே. நாளைக்கு வந்து நமக்கு வந்து 10ஆம் தேதிக்கு வந்து நமக்கு ஒரு சில பேட்டர்ன் சொல்கிறேன். ஒரு சிங்கிள் போர்டு ஏபிபிசி ஏசி சொல்கிறேன். உங்கள் கணக்கில் வந்ததுன்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த மாதம் கேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 நாள் கேமு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசியில் டபுள்ஸ் வச்சு நமக்கு கேம் எப்படி வந்திருக்குது, ஒரு ஏ போர்டில் வந்து எப்படி வருது, நமக்கு ஒரு 2 டைம் ஒரு பிசி டபுள்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ஆவதாக ஒரு டபுள்ஸ் வச்சு ஒரு பிசி 00 ஒரு 600. நாளைக்கு இதிலேருந்து ஒரு ஏ போர்டு கெஸ்ஸிங் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா. நமக்கு இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்ஸ் வந்து நான் சொல்கிறேன். நமக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு டபுள்ஸ் வச்சு ஒரு 3 கேம், இன்னையோட 3 கேம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 866, இதுலேருந்து அடுத்து 2 நாள் கீழே பாருங்கள் ஒரு 299. இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்தோன்னா நமக்கு வந்து ரிப்பீட் வந்து அதுலேருந்து வர நம்பரை நமக்கு பிசியில் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவோம். அந்த கேம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்கள் செப்டம்பர் மாதத்தில் ஒரு 722. இந்த பேட்டர்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 722 வந்து நமக்கு வந்து ஒரு ஏபி 72, அடுத்ததாக ஒரு ஏசி 72ன்னு சொல்லி நம்ம ஒரு கால்குலேட் பண்ணிக்கிட்டாலும் ஒரு ஏபி 72 ஒரு ஏசி 72 இருக்கும்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பிசியில் 72 வந்து வரும்போது கண்டிப்பாக அதே நம்பரே வச்சு கேமில் அடிக்கிறான். அதே நம்பர் இல்லைனா ஒரு வேறு நம்பர் கொண்டு வந்து கூட கேமில் வந்து அடிக்கிறோம். அந்த கேமில் கொண்டு வரும்போது ஒரு 3 நாள் கேப்பு இல்லைனா ஒரு 10 நாள் கேப்புமே இருக்குது ஒரு சில நம்பர்ஸ். அந்த நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். ஒரு 722க்கு ஒரு ஏபி 72 ஒரு ஏசி 72, அதுலேருந்து 3 நாள் கழித்து ஒரு பிசியில் 72. அதே மாதிரி நமக்கு நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 899. இந்த 899க்கு ஒரு ஏபி 89 ஒரு ஏசி 89, அடுத்ததாக பாருங்கள் ஒரு பிசியில் வந்து ஒரு 89ன்னு வச்சு டிசம்பரில் ஒரு 089. அதே மாதிரி இன்னொரு நம்பர் டிசம்பர் மாதம் கீழே பாருங்கள் ஒரு ப்ளூ மார்க் பண்ணிக்கிறேன் 699 ரிசல்ட்டு. இந்த 699க்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏபி 69 ஒரு ஏசி 69 கனெக்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு வந்து அடுத்ததாக பாருங்கள் பிசி 69ன்னு கேம் ஒரு ஜனவரியில் வந்து ஒரு 769ன்னு சொல்லிட்டு பிசியில் 69 அடிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஜனவரியில் பாருங்கள் ஒரு 998 ஒரு ஏசி 98 ஒரு பிசி 98, கண்டிப்பாக ஒரு ஏபியில் 98 வரணும். அந்த ஏபி 98 வச்சு ஒரு 982ன்னு சொல்லிட்டு கேமு முடிக்கிறான். இதே மாதிரி நம்பர்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வரும்போது ஒரு 10 நாளுக்குள்ளேயோ இல்லை ஒரு 3 நாளுக்குள்ளேயே ஒரு கேமில் வந்து எடுத்துகிட்டு வருவோம். அதே மாதிரி நமக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 866 இருக்குது. ஒரு ஏபி 86 ஒரு ஏசி 86, கண்டிப்பாக ஒரு பிசியில் வந்து ஒரு 86 வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 299 இருக்குது. ஒரு ஏசி 29 ஒரு ஏபி 29, கண்டிப்பாக ஒரு பிசியில் வந்து ஒரு 29 இந்த மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கேமில் வரும். சொல்ல முடியாது. ஒரு வாரத்துக்குள்ளே டைமோ இல்லைனா இந்த நம்பர்ஸ்லேருந்து எத்தனை நாள் கேப்புன்னு கூட பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளே ஒரு பிசியில் வந்து 86 ஒரு சி போர்டு 6ன்னு வரும்போது ஒரு 86 வந்து நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு சி போர்டு 9ன்னு வந்துச்சுன்னா ஒரு ரிப்பீட் வந்து ஒரு 29 நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்லேருந்து கண்டிப்பாக அவன் கேமில் ஆடும்போது கண்டிப்பாக ரிப்பீட்டில் வந்து கேமில் கொண்டு வரதுக்கு நம்பர்ஸ் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஓகே. அடுத்ததாக வந்து நமக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு சிங்கிள் போர்டு ஏ போர்டு மட்டும் நமக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிசி டபுள்ஸ் வச்சு ஒரு 866. இந்த பிசி டபுள்ஸ்க்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஏ போர்டு வந்து ஒரு 0 ஒரு 66 வச்சு பிசி டபுள்ஸ். இந்த டபுள்ஸ் வந்ததுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஏ போர்டு 0, சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 2 ஒரு ஏசி 02. நமக்கு இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழித்து மறுபடியும் ஒரு பிசி டபுள்ஸ் வச்சு 99. இந்த 99க்கு ஒரு ஏ போர்டு வந்து 1. ஓகேங்களா. இந்த 1 வச்சு அடுத்ததாக நமக்கு ஏ போர்டு 1க்கு அடுத்து சி போர்டு பார்த்திங்கன்னா ஏசி வந்து 17. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 02, இந்த 0லேருந்து அடுத்ததாக பிசி டபுள்ஸ் வரும்போது ஒரு ஏ போர்டு 1. நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு பிசி வந்து ஒரு டபுள்ஸ். இந்த டபுள்ஸ்க்கு வந்து ஒரு ஏ போர்டு நாளைக்கு 2 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஒரு 0 ஃபஸ்ட்டு டபுள்ஸ் வச்சு 66க்கு ஒரு 0, அடுத்த டபுள்ஸ்க்கு வந்து 99க்கு 1. கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற டபுள்ஸ்க்கு வந்து ஒரு 0 ஒரு 1 ஒரு 2 வந்ததுன்னா சி போர்டு வந்து நமக்கு என்ன வருன்றதான் ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா. ஒரு 0 ஒரு 1 2 ஏ போர்டு நமக்கு 2 வந்ததுன்னா சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வச்சு 0க்கு 2 வச்சு ஒரு ஆப்போசிட் 1 அடிக்கும்போது ஆப்போசிட் 7. அதே மாதிரி நாளைக்கு நமக்கு 2 வந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்த நம்பர் ஒரு 3 கொண்டு வந்தானா
ஏசி வந்து ஒரு 23 கேமில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஏசி 23 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்னை கேட்டால் ஒரு ஏ போர்டு 2 வந்து நாளைக்கு கண்டிப்பாக, ஆல் போர்டு வந்து ஒரு 2 கண்டிப்பாக 2 இல்லைன்னா ஒரு 7 கேமில் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நாளைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10ஆம் தேதிக்கு உண்டான நம்ம சேனலோட கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்திங்கன்னா 3Dயில் வந்து ஒரு 0.82 ட்ரை பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் ஒரு பிசியில் வந்து ஒரு 29, ஒரு 86, ஏசி வந்து ஒரு 23.73 ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஒரு 0.82 வந்து நமக்கு வந்து கேமில் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு 0.92 நமக்கு கேமில் இருக்குது. இந்த 0.92க்கு வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 0 வச்சானா ஒரு 82 இல்லைனா ஒரு 0.93 கூட கேமில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முன்னாடியே வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். அந்த பேட்டர்ன் படி ஒரு 0.82 நாளைக்கு கேமில் வந்து ஒரு சிங்கிள் நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா எதுவுமே வந்து நான் வந்து கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. எனக்கு வந்து ஒரு பேட்டர்ன் கண்டிப்பாக ஒரு கன்ஃபார்மாக வரதுனால தான் நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். இது வந்து நான் ஒரு ஏபிபிசி பேட்டர்ன் தான். ஏன்னா அந்த பேட்டர்ன் கணக்குப்படி நமக்கு வந்து எப்படி நம்ம ஏசி ஏபி டபுள்ஸ் வச்சு நமக்கு பிசியில் டபுள்ஸ் வரதை வச்சு ஒரு சில பேட்டர்ன் வருதோ அந்த பேட்டர்ன் படி நான் வந்து இந்த பிசி டபுள்ஸ் வச்சு ஒரு பேட்டர்ன் கொடுத்துக்கிறேன். 29.86 ஏசியில் வந்து நமக்கு வந்து டபுள்ஸ் வந்து அடுத்த நாள் ஒரு 0, 1, 2 அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். உங்கள் கணக்கில் வந்ததுன்னா நீங்கள் இந்த நம்பர்ஸ்லேருந்து எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அமௌண்ட் வந்து லாஸ் ஆகாதுங்க. ஏன்னா கேஎல் கேம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்ம ஒரு நம்பர் செலக்ட் பண்ணி கேமில் போட்டோம்னா அவன் வந்து ட்ராக் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்குது. வெயிட் பண்ணி கேம் ப்ளே பண்ணுங்கள். ஒரு நம்பரை வந்து டார்கெட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வின்னிங் எடுக்கலாம். டெய்லி வந்து ப்ளே பண்ணி அமௌண்ட்டை வந்து லாஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.